ஹலோ கைஸ், இதுவரை நீங்கள் எக்ஸாமெட்டிக்ஸில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரல் சயின்ஸ் இப்போது ரீசெண்டாக என்ன ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பிளாக் ஹோல்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ஸோ பிளாக் ஹோல் இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட ஆரிஜின் என்ன, இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, அண்டு இது அதோட எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய நேம் தினேஷ்குமார். ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ஸ்டாரோட எண்ட்லேருந்து தான் பிளாக் ஹோல் உருவாகுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒரு ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன் ஜென்ரல் ஸ்டார்ஸ் எப்படி எதுலேருந்து உருவாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. நெபுலான்றது ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். யூனிவர்ஸ் உருவான போது யூனிவர்ஸ் ஃபுல்லுமே ஹைட்ரஜன் கேஸஸ் தான் இருந்ததான் த்ரூ அவுட் எவ்ரிவேர். ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸஸ் எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒன்றுக்குள்ளே ஒன்று நெருங்கி அட்ராக்ட் ஆகி க்ளோஸராக பேக் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறப்போ அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அது கிராவிடேஷனல் புல்னால் அது கம்ப்ரஸ் ஆகிட்டே வரும்போது மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுதான் நம்ம டெம்பரேச்சர் கூடுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரும்போது நமக்கு நியூக்ளியர் ஃபியூசன்ஸை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கான டெம்பரேச்சர் அந்த கேஸஸில் உருவானது. ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜன்ஸ் மோதுறப்போ ஹீலியமாக மாறினது. அதாவது ரெண்டு ஹைட்ரஜன்ஸோட ஆட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே கொலைட் ஆகிறப்போ ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஹீலியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் உருவாச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேஷன்ஸ் நடக்கிறப்போ நமக்கு ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகும். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அதோட மாஸ் சம் மாஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சேம் மாஸ் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரெண்டும் பைண்ட் ஆகிறப்போ ஹீலியம் உருவாது அப்படின்னா ஹீலியத்தோட மாஸ் இது ரெண்டோட சமேசன்ஸாக தான் இருக்கணும். பட் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் இந்த ஹீலியத்தோட மாஸ் இந்த ரெண்டு ஹைட்ரஜனோட மாஸோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் மாஸ் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங் மாஸ் தான் ஹீட்டாக லிபரேட் ஆகுது. அதாவது மாஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் அதுதான். ஸோ உங்களுக்கு இப்படி தான் ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் பைண்ட் ஆகிறப்போ ஹீலியமாக மாறுறப்போ ஹீட் லிபரேட் ஆகுது. ஸோ இந்த ஹீட் எனர்ஜி ஒரு ரேடியேஷன் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் கிராவிடேஷனல் புல்லை ஓவர் கம் பண்ணும். இன் ஜென்ரல் ஒரு ஸ்டார் வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சன்லாம் பேர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் ப்ரெஷர் கேஸஸை வெளிநோக்கி தள்ளும், கிராவிடேஷனல் புல் அதை உள்நோக்கி இழுக்கும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில ஒரு ஈக்லிபிரியம், ஒரு சமநிலை இருக்கும். அந்த சமநிலையினால ஸ்டார் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஷேப்பில் இருக்கும். இது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்குள்ளே கேஸியஸ் ஸ்டேட், அதாவது ஹைட்ரஜன்ஸ் ஃபியூல்ஸ் எல்லாமே இருக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். பிகாஸ் சன் வந்து ஹைட்ரஜன்ஸை பைண்ட் பண்ணி ஹீலியமாக மாற்றிக்கிட்டே இருக்கும் அதோட லைஃப் டைம் முடிகிற அளவுக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன்ஸே இல்லை, சன்குள்ளே ஃபுல்லாக ஹீலியமாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போது ஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம்ஸை பைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டு ஹீலியமை பைண்ட் பண்ணி அதோட ஹெவி எலமெண்ட் லித்தியம், பெர்லியம், தனிமோர் அட்டவணையில் பார்த்துருப்பீங்க நீங்கள். லோவஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹீலியம் ரெண்டை பைண்ட் பண்ணி அதோட ஹெவி எலமெண்ட்ஸ் லித்தியம், பெர்லியம் இது மாதிரி ஸ்டார்ஸ் உள்ள கோருக்குள்ளே கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப் டு அயன். ஸோ இந்த மாதிரி குட்டி லைட்டஸ்ட் எலமெண்ட்டை பைண்ட் பண்ணி ஹெவியஸ்ட் எலமெண்ட் அயன் வரைக்கும் ஃபார்ம் பண்ணும். பட் அந்த அயன்ஸ் ஃபார்ம் ஆன பின்னாடி ரெண்டு அயன்ஸை பைண்ட் பண்ணி அதோட ஹெவியர் எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம், புளூட்டோனியம் இந்த மாதிரி ஹெவியர் எலமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு டெம்பரேச்சர் சன்னு கோருக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சரே பத்தாது. ஸோ அப்போ அந்த கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரோட ரேடியேஷன் ப்ரெஷர் ட்ராப் ஆயிரும். பிகாஸ் நமக்கு உள்ளுக்குள்ள பேர்ன் பண்ணுறதுக்கு ஃபியூயல்ஸ் எதுவுமே கிடையாது. பட் கிராவிடேஷனல் புல் அது மாசை பொறுத்தது, அது நமக்கு மாறாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ப்ரெஷர் இல்லை, பட் கிராவிடேஷனல் புல் இப்போது அதை ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கிராவிடேஷனல் புல்னால அந்த கேஸியஸ் லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்நோக்கி இழுக்கப்படும். ஸோ அப்போ உள்நோக்கி தள்ளப்படுறப்போ நமக்கு கேஸ் கம்ப்ரஸ் ஆக டெம்பரேச்சர் பல மடங்கு ரைஸ் ஆகுமா. ஸோ ஒரு கட்டத்தில் பேஸ்ட் ஆன் ஸ்டாரோட மாசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சன் அதோட எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சன்னோட மாசை ஸ்டெல்லர் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சன் வந்து இன்கேஸ் அழியுது அப்படின்னா அது பிளாக் ஹோலாக மாறுது. அதோட எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து எல்லா கேஸஸும் ஃபுல்லாக பேர்ன் பண்ணி முடிச்சிருச்சு, ஃபுல்லாக அயன்ஸாக மாற்றிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த அவுட்டர் லேயரை பிச்சு எரிஞ்சிரும், கோர் மட்டும் சுருங்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் கோரை, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எலக்ட்ரானும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்
அதனால அதாவது நமக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஒரே இடத்துல 2 எலக்ட்ரான் ஆக்குபை பண்ண முடியாது. இது பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்னால அதாவது எலக்ட்ரான் நமக்கு க்ளோஸாக நெருங்கிட்டே வருதுன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட ஸ்பேசஸ் எல்லாமே கம்மியாகிட்டே வருது. ஸோ அப்போ அந்த ரிப்பல்சன் ஃபோர்ஸ்னால ஒரு கட்டத்தில் ஸ்டார் வந்து மேலும் சுருங்குறது ஸ்டாப் ஆயிரும். இந்த கட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டுவர்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் டுவர்ஃப் தமிழ்னா வெள்ளைக்குள்ளன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெவி டென்சிட்டி பிளானட். இந்த பிளானட்டோட மாஸை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டென்சிட்டாக இருக்கும். சின்ன ஒரு அதுலேருந்து ஒரு ஸ்டோன் எடுத்தால் கூட ஸ்டோனோட மாஸே பல 1000 மெட்ரிக் டன் இருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்கும் சின்ன ஸ்டோன் கூட. பேஸ் அவ்வளோ ஹெவிலி டென்சிட்டி பேக்கடு மேட்டர்ஸ் எல்லாமே அங்கே. அண்ட் சப்போஸ் எனக்கு இந்த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிளையும் சப்போஸ் என்னுடைய சன்னோட மாஸ் வந்து சப்போஸ் ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே 1.5 டைம்ஸ். ஸோ 1.5 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த சன் இதுக்கு மேலே ஒரு ஸ்டார் இருந்தது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ரிப்பல்சன் கூட மேலும் அந்த ஸ்டார் சுருங்கிட்டே வரதை ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேலும் சுருங்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் நியூட்ரான் புரோட்டான் அதுக்கு இடையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்ன்றது அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் எப்போ நம்ம ஒரு 2 ப்ரோட்டான்ஸ் ரொம்ப க்ளோஸாக பேக் பண்ணுறோமோ அப்போ அந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்ன்றது ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டார் மேலும் ஃபர்தராக சுருங்குறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது தான் இந்த ஸ்டேட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டாரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும். ப்ரோட்டான்ஸ் ரொம்ப க்ரஷ் பண்ணப்படும். ஸோ அப்போது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ப்ரோட்டான்ஸ்க்கு நியூக்ளியஸ்குள்ளேயே விழுந்துரும். ஸோ அப்போது தேர் இஸ் நோ ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2 மிக்ஸ் ஆகி த்ரோட் எல்லாமே நியூட்ரானாக மாறிடும். ஸோ அதனால தான் ஒரு நியூக்ளியஸ்குள்ளே இருக்க எல்லாமே நியூட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டான்ஸே இருக்காது. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்லுவோம்னா நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லுவோம். பிகாஸ் உங்களுக்கு இதில் எந்த நியூக்ளியஸ்குள்ளே எந்த விதமான ப்ரோட்டான்ஸுமே இருக்காது, ஃபுல்லி நியூட்ரான்ஸ்னால மட்டும் ஆன ஒரு எலமெண்ட் த்ரோட். ஸோ இது வந்து நமக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒயிட் டுவர்ஃபோட ஹெவிலி டென்ஸ்டு. சப்போஸ் சன்னோட மாஸ் இதோட அதிகமாக இருந்தது 2 டைம்ஸ்க்கு மேலே ஸ்டாரோட மாஸ் இருந்தது, நம்ம சன்னோட மாஸ் மாதிரி ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்டாரோட மாஸ் இருந்தது அப்படின்னா அப்போது இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால கூட மேலும் ஒரு ஸ்டார் சுருங்கிட்டே வரதை தடுக்க முடியாது. ஸோ அந்த கட்டங்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மாஸஸும் கொஞ்சம் மாஸ் சுருங்கிட்டே வந்து ஒரு பாயிண்டில் வந்து முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் அவ்வளோ அதாவது உங்களோட டென்சிட்டினா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பெர் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூம்குள்ளே எவ்வளோ மாஸ் ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்றது தான் டென்சிட்டி. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு பாயிண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டென்சிட்டி நியர்லி ஈக்குவல் டு இன்ஃபனைட். பிகாஸ் வால்யூம் ஈக்குவல் டு 0. பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வால்யூம் கிடையாது, 0. ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 0. அப்போ உங்களுக்கு டென்சிட்டி ஈக்குவல் இன்ஃபைனட். அவ்வளோ டென்சிட்டி உள்ள ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிளாக் ஹோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் ஹோலில் சுற்றி நமக்கு இந்த டைரக்டான இந்த பாயிண்ட்டை சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை பார்க்க முடியாது. அதை சுற்றி அவுட்டர் லேயரில் ஒரு பவுண்டரி இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பூமி இருக்குது அப்படின்னா பூமியில் ஒரு கள்ளத்துக்கு இப்படி மேலோக்கி எறிகிறேன், சம் ஸ்பீடில் எறிகிறேன் அப்படின்னா மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் ஹைட்டு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து விழுந்துரும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எறிகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹைட்டுக்கு போகும், மறுபடியும் கொஞ்சம் கீழே விழுந்துரும். சப்போஸ் பூமியில் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல் நோக்கி ஒரு கல்லை எறிகிறேன் அப்படின்னா அந்த கல் திருப்பி பூமிக்கே வராது. இதை தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது பூமியோட மாஸுக்கு இந்த எஸ்கேப் வெலாசிட்டி. சப்போஸ் இதோட ஹெவி டென்சிட்டி ஒரு பிளானட் இருந்தது அப்படின்னா அங்கே எஸ்கேப் வெலாசிட்டி இதோட அதிகமாகவே இருக்கும். ஸோ சப்போஸ் இமேஜின் பண்ணுங்கள் ஒரு பிளானட் இருக்குது, அந்த பிளானட்டுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லைட்டோட ஸ்பீடு தான் நமக்கு காஸ்மிக் இந்த யூனிவர்ஸ்லேயே மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்பீட் லிமிட். இதோட லைட்டோட ஸ்பீடை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இந்த யூனிவர்ஸில் ஸ்பீடாக மூவ் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டே நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டியாக ஒரு பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டியாக இருந்தது அப்படின்னா அதை தான் பிளாக் ஹோல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஹோலோட சர்ஃபேஸில் நின்றுட்டு ஒருத்தன் லைட் அடிக்கிறான் அப்போர்ட்ஸில் அப்படின்னா அந்த லைட் அந்த பிளானட் அது பிளாக் ஹோல்ஸை விட்டு வெளியே வராது. பிகாஸ் டியூ டு கிராவிடேஷனல் புல் லைட்டே பெண்ட் ஆகி மறுபடியும் பிளாக் ஹோல்குள்ளேயே விழுந்துரும். அதனால தான் இன்ஃபேக்ட் நம்ம பிளாக் ஹோல் அதை சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். அதை மீட் பண்ணக்கூடிய லைட் எல்லாமே கிராவிடேஷனல் புல்னால மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் சேர்ந்துடும். ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இதோட எண்டு எப்படி இருக்கும், பிளாக் ஹோலோட டெத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ் மாசஸை அதாவது சக் பண்ணிட்டே இருக்கும். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மாசஸை சக் பண்ணிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ் ஆல்சோ டென் டு எமிட் ரேடியேஷன்ஸ். அது ஹாக்கிங் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இது ரேடியேஷன்ஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இல்லை இது கட் ஆயிடுச்சு. இது
இது உடஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சு. அது வேற மார்க் இருக்கா? கடைசி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ பிளாக் ஹோல்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பிளாக் கிடையாது. பிகாஸ் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாக் ஹோலுக்கும் என்ட்ரோப்பின்னு ஒரு பேராமீட்டர் உண்டு அப்படின்னு. ஸோ என்ட்ரோப்பின்ற பேராமீட்டர் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணணும். ஸோ அப்போ இன் திஸ் வே ஒரு ஆப்ஜெக்ட் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுது அப்படின்னா அதோட எனர்ஜி கண்டென்ட் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பிளாக் ஹோல்ஸ் வேப்பரைசைஸ் ஆகிட்டே இருக்கும். டோட்டலாக ஒரு கட்டத்துக்கு மேலே பிளாக் ஹோலே அந்த இடத்துல இருந்துச்சா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு போயிடும் அது. ஸோ பிளாக் ஹோலோட எண்ட் அப்படியே அது இந்த இடத்துல வேப்பரைசஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் பிளாக் ஹோலோட எண்ட். இன்ஃபேக்ட் நம்ம பிக் பேங் தியரி இது உருவானதே இந்த பிளாக் ஹோலோட இன்வர்ஸ் எஃபெக்ட். இது நம்ம டைமை ரிவர்ஸ் பண்ணோம். பிளாக் ஹோல்ன்றது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுமா? ஸோ இப்போ யூனிவர்ஸில் கூடிய எல்லா திங்ஸுமே பிளாக் ஹோல்ன்றது அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போ இதை டைம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்லேருந்து அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மாஸ் லிபரேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் பிக் பேங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த யூனிவர்ஸ் எப்படி பிறந்தது அப்படின்றதுக்கான அந்த ஐடியா எதுலேருந்து வந்தது அப்படின்னா பிளாக் ஹோலில் இருந்து தான் வந்தது. ரிசல்ட் ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல்ன்ற டேர்ம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் ஃபார்ம் ஆக முடியும், அதுக்கான பாசிபிலிட்டி ஐன்ஸ்டீனோட தியரி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ இன்ஃபேக்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதை நம்பலை. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய டீச்சர்ஸ் எல்லாமே இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லி இன்ஃபேக்ட் அவருடைய ரிசர்ச்சை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ஒரு 20 or 30 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அதுக்கப்புறம் வந்தவங்க எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ், அதாவது இப்போ நம்ம பிளாக் ஹோல்ஸோட இமேஜ் ஃபஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே பிளாக் ஹோலோட எவிடன்ஸை இன்டைரக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டார்ஸ் பைனரி ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க, 2 ஸ்டார்ஸ் ஒரு இன்விசிபிள் ஆப்ஜெக்டை சுற்றி வந்தது. பிகாஸ் நமக்கு தெரியும் ஸ்டார்ன்றதே ஹியூஜ் மாஸ் தான். ஸோ அப்போ 2 ஸ்டார் சுற்றி வருது அப்படின்னா கண்டிப்பாக சென்டரில் அதோட அதிகமான மசிவான மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை முன்னாடியே இன்ஃபேக்ட் 1950, 60 அந்த ரீஜியன்ஸ்லேயே அந்த பீரியட்லேயே பிளாக் ஹோலோட எவிடன்ஸை இன்டைரக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போது அதை விசுவலாக பார்க்கறதுக்கான அந்த அளவுக்கான டெக்னாலஜி இப்போ ரைஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் ஹோல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து டைம் ஏன் ஒன்லி நம்மளால ஏன் சைல்ட்ஹுட்டுக்கு போக முடியல, பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியல, ஒன்லி நம்ம டைம் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரு டைரக்ஷனை மட்டும் ஃபியூச்சர் நோக்கி எல்லாமே குழந்தையாக பிறக்கிறோம், வயசாகி சாகிறோம். ஸோ இதே ஏன் வயசான கிழவனாக பிறந்து ஏன் சைல்டுவாக மாற முடியல அப்படின்றதுக்கான பதிலை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.